ஹரியானாவில் திருமண வீட்டில் 6 வயது சிறுமியை கொலை செய்த வழக்கில் திடீர் திருப்பமாக உறவுக்கார பெண்ணே அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். தன்னை விட யாரும் அழகாக இருக்கக்கூடாது என்ற அகங்காரத்தில் கொலைபாதக செயலில் ஈடுபட்ட 34 வயதான சைக்கோ சிக்கியது எப்படி? நினைத்து பார்க்கவே ஈரக்கொலை நடுங்கும் அளவிற்கு பெற்ற மகன் உட்பட 4 பேரை தண்ணீரில் மூழ்கடித்து கொலை செய்த அரக்கத்தனம் கொண்ட பெண்தான் இவர். குடும்பத்தில் தான் மட்டுமே அழகாக தெரிய வேண்டும், மற்றவர்கள் யாரும் தனக்கு போட்டியாக வந்துவிடக் கூடாது என்ற கொடூர புத்தி கொண்டவர் சீரியல் கில்லராக நடமாடி ஹரியானாவையே கதிகலங்க வைத்துள்ளார். நடந்தது என்ன? ஹரியானா மாநிலம் பானிபட் அருகே நௌதாலா கிராமத்தில் கடந்த திங்கட்கிழமை திருமணம் ஒன்று நடைபெற்றுள்ளது. அந்த நிகழ்ச்சியில் 6 வயதான வித்தி என்ற சிறுமி கண்ணை பறிக்கும் அளவிற்கு புசுபுசுவன ஆடையை உடுத்திக் கொண்டு அங்குமிங்குமாக ஓடி உள்ளார். யார் இந்த சிறுமி என அனைவரும் கேட்கும் வகையில் அவர் துருதுருவென இருந்துள்ளார். கொள்ளை அழகு கொண்ட சிறுமி திடீரென மாயமாகி உள்ளார். திருமண வீடு முழுவதும் பெற்றோர் சல்லடை போட்டு தேடி பார்த்தும் யாருடைய கண்ணிலும் படவில்லை. கடைசியாக முதல் தளத்தில் வெளிப்புறமாக தாழ்பால் போடப்பட்டிருந்த அறையை திறந்து பார்த்துள்ளனர். அங்கிருந்த தண்ணீர் வாளிக்குள் முகத்தை விட்டபடி சிறுமி வித்தி மூச்சு பேச்சின்றி கிடந்துள்ளார். அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் அவரை தூக்கிக் கொண்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு ஓடியுள்ளனர். மருத்துவமனையில் பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். இந்த அதிர்ச்சி தகவலை கேட்டு கல்யாண வீடே மயான அமைதியில் உறைந்து போயுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. உடனே கல்யாண வீட்டில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் சிறுமி கடைசியாக உறவுக்கார பெண்ணான பூனம் என்பவருடன் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பெண்ணை பிடித்து விசாரித்ததில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. 34 வயதான பூனத்திற்கு கடந்த 2019ஆம் ஆண்டு திருமணமானது. 2 குழந்தைகளுக்கு தாயான பின்னரும் தன்னை கிளியோபாட்ராவாகவே நினைத்து கொண்டு இல்லை அதைவிட ஒரு பேரழகியாக நினைத்து கொண்டு வரம் வந்துள்ளார். இதனால் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு சென்றால் அனைவரின் பார்வையும் தன் மீதே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்துள்ளார். இந்த சூழலில்தான் நௌதாலா கிராமத்தில் நடைபெற்ற திருமணத்திற்கு மேனா மனுக்கியாக பூனம் சென்றுள்ளார். அங்கு 6 வயது சிறுமி வித்தியின் மீதே அனைவரின் பார்வையும் இருந்துள்ளது. இதை கண்டு கடும் ஆத்திரமடைந்த பூனம் இது சரிப்பட்டு வராதே என்று தன்னுடைய கொடூர புத்தியை வெளிப்படுத்தி சிறுமியை தனியாக அழைத்துச் சென்று கொஞ்சம் கூட ஈவு இரக்கமின்றி தண்ணீர் வாளியில் மூழ்கடித்து கொலை செய்துள்ளார். அதிலும் அந்த சிறுமியிடமே வாளியில் தண்ணீர் எடுத்து வரச் சொல்லி ஈவு இரக்கமின்றி கொன்றுள்ளார். ஏற்கனவே தன்னுடைய குடும்பத்தில் தன்னை விட வேறு யாரும் அழகாக இருக்கக்கூடாது என்ற அகங்காரத்திலும் அகம்பாவத்திலும் சுற்றித் திரிந்துள்ளார். இதே மனப்பான்மையில் இருந்தவர் இதற்கு முன்னர் ஏற்கனவே 3 பேரை கொலை செய்ததை கேட்டு போலீசாரே கிடுகிடுகிடுவென ஆடி போய் உள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு தன்னை விட அழகாக இருப்பதாக நினைத்து மைத்துனியின் 9 வயதான மகள் இஷிகாவை இதேபோல் தண்ணீரில் மூழ்கடித்து கொலை செய்துள்ளார். அதை பார்த்த தனது 4 வயது மகனையும் அதேபோன்று கொலை செய்துள்ளார் அந்த உலக அழகி. பின்னர் கடந்த 2025ஆம் ஆண்டு 6 வயதான உறவுக்கார சிறுமியையும் தண்ணீரில் மூழ்கடித்து கொலை செய்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார்.
ஆனால் அவர்கள் அனைவரும் எதிர்பாராத விபத்தில் உயிரிழந்ததாக உறவினர்கள் நினைத்துள்ளனர். இந்த சூழலில்தான் தான் பேரழகி தான் கிளியோபட்ரா என்ற நினைப்பில் மேனா மினுக்கியாக வலம் வந்த பூனம் சீரியல் கில்லராக உலாவியதை அறிந்து ஒட்டுமொத்த குடும்பமும் கொலை நடுங்கி போய் உள்ளது. இவளுக்குள் இப்படி ஒரு சூனியகார எண்ணமா? இவள் சூனியகாரியாகவே இருந்திருக்கிறாளே என்று அதிர்ந்து போய் உள்ளனர். கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக 6 வயது சிறுமியை கொலை செய்த வழக்கில் சிக்கிய சைக்கோ ஏற்கனவே தனது மகன் உட்பட 3 பேரை கொலை செய்த சம்பவம் ஹரியானாவில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.